நம்ம சமையல்ல சோயாவும் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு நான்வெஜ் டேஸ்ட்ல ஒரு சுக்கா, அதாவது வெஜ்ஜி சுக்கா நம்ம பண்ண போறோம். வந்து நாம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுல 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இல்லை பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம அதில் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 4 தக்காளி நம்ம பழுத்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். இதையும் இதில் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம இதில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்து இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கும் சோயாவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை இப்போ நல்லா பரட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம மசால் பொடி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுருங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.